ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி பார்க்கலாமா? பாக்கியாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்த சுதாகருக்கு பாக்கியா சரியான பதிலடி கொடுக்குறாங்க. அதோடு குடும்பத்தில் எல்லாரையும் லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாமா? ஆரம்பத்தில் பாக்கியா தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து மீதமுள்ள பொருட்களையும் எடுத்துக்கிட்டு வெளியே வர்றாங்க. அப்போது ரெஸ்டாரண்ட் திறப்பு விழா போது நடந்த நிகழ்வுகளை எல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிறகு பாக்கியாவும் செல்வியும் பேங்க் மேனேஜரை போய் பார்க்குறாங்க. அவங்களிடம் இன்னும் எவ்வளவு பெண்டிங் இருக்குதுன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு பேங்க் மேனேஜர் கிட்டத்தட்ட 40 லட்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு பாக்கியாவும் செல்வியும் வெளியே வந்து இந்த கடனை எல்லாம் எப்படி அடைக்க போகிறோம்னு தெரியலன்னு பேசிக்கிட்டு வர்றாங்க. புதிதாக என்ன பிஸ்னஸ் தொடங்குறதுன்னு பேசிக்கிட்டே வராங்க. பாக்கியா வீட்டிற்கு வந்தபோது சுதாகர், கோபி, ஈஸ்வரி, செலியன் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு வீட்டில் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது பாக்கியா வர்றாங்க. சுதாகரை பார்த்ததும் பாக்கியா அதிர்ச்சி ஆகிறாங்க. அந்த நேரத்தில் சுதாகர், கடற்கரை பக்கத்தில் இனியா மற்றும் நிதிஷ்காக தான் நான் புதுசாக வாங்கிய வீடு போட்டோவில் எல்லாரிடமும் காட்டிகிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி அந்த போட்டோவை பார்த்துட்டு பாக்கியா கிட்ட காட்டுறாங்க. பாக்கியாவும் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதை காட்டுறதுக்காகத்தான் நீங்கள் நேரில் வந்தீங்களா அப்படின்னு சொல்லி சுதாகர்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. இதை வந்து ஃபோன்லேயே காட்டியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு சுதாகர் சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்கன்னு ஈஸ்வரி சொன்னாங்க. அதனால தான் நேரில் வந்து காட்டலாம்னு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு சுதாகர், என்னுடைய அப்பா அம்மாவும் இல்லை, என்னுடைய மனைவியோட அப்பா அம்மாவும் இல்லை, இப்போ நம்ம குடும்பத்தில் பெரியவங்க நீங்கள் தான், அதனால் உங்ககிட்ட சொல்ல வந்தேன்னு ஈஸ்வரிக்கு ஐஸ் வைக்கிறாங்க சுதாகர். பிறகு சம்மந்தி அம்மா என்னை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதை சரி பண்ணுறதுக்காகத்தான் நான் வீட்டுக்கு வந்தேன்னு சுதாகர் சொல்லிகிட்டு இருக்காங்க. பாக்கியா கேட்குறாங்க, நீங்கள் என்னுடைய பழைய ரெஸ்டாரண்ட்டை வாங்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொன்னதெல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு சுதாகர் சொல்கிறாங்க, நமக்குள்ளே இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லையே அப்படின்னு சுதாகர் சொல்கிறாங்க. பாக்கியா அதை கேட்டுட்டு அதிர்ச்சி ஆகிறாங்க. இதை கேட்டு கோபி மற்றும் செலியன் இருவரும் என்னம்மா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அவங்களோட பேச்சை நிறுத்துறதுக்காக பார்க்குறாங்க. ஆனால் பாக்கியா தொடர்ந்து சுதாகர்கிட்ட வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு சுதாகர், நம்ம 2 பேரும் குடும்பத்துக்குள்ளேயும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு என்பதற்காகத்தான் நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு பணம் தர்றேன்னு உங்கள்கிட்ட பலமுறை சொன்னேன். உங்களை ரெஸ்டாரண்ட்டை விட்டு காலி பண்ணுங்கன்னு சொல்லும் போதும் கூட பணம் தர்றேன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் தானே வேண்டான்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு பாக்கியா, ஆமாம், நீங்கள் பல முறை சொன்னீங்க, நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஆனால் அதனால் நம்ம குடும்பத்துக்குலாம் பிரச்சனை வந்துடக்கூடாது, அதனால தான் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்குரிய தொகையை இப்போ கொடுத்துடுங்க, நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. பாக்கியா அதை கேட்டுட்டு சுதாகர் அதிர்ச்சி ஆகிறாங்க. பாக்கியா சொன்னதை கேட்டுட்டு குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. ரெஸ்டாரண்ட்டை கிஃப்டாக கொடுத்துட்டு பணம் வாங்கக்கூடாதுன்னு கோபி, செலியன், ஈஸ்வரி எல்லாரும் சொல்கிறாங்க. அதுக்கு பாக்கியா சொல்கிறாங்க, சுதாகர் சார், நான் பணத்தை வாங்காமல் விட்டால் சுதாகர் சார் ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு பாக்கியா சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் குடும்பத்துக்குள் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுல்ல, அதனால தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு நஷ்டம் வராத வகையில் பணத்தை கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன்னு பாக்கியா கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு எங்கே வரணும்னு கேட்டதும் சுதாகர் சிறிது நேரம் யோசிச்சுட்டு, நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க, என்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்துடுங்கன்னு சொல்கிறாங்க. பிறகு சுதாகர் கிளம்பி போகிறாங்க. ஈஸ்வரி, கோபி, செலியன் எல்லாரும் பாக்கியா கிட்ட ரவுண்டு கட்டி கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அப்போது பாக்கியா, நான் அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்குவதற்காக 40 லட்சம் கடன் வாங்கியிருக்கேன், இந்த கடனுக்கு யார் பொறுப்பு, நீங்கள் தருவீங்களா அப்படின்னு கேட்டதும் 3 பேரும் வாய் பேச முடியாமல் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.